இந்தியா 200 ஆண்டுகள் ஆங்கிலேயரின் ஆட்சிக்கு பிறகு ஆகஸ்ட் 1947ஆம் ஆண்டு 15ஆம் தேதியன்று சுதந்திரம் பெற்றது. இந்தியா அடிமைப்பட்டிருந்த போது பல தியாகிகள் தங்களின் உயிரை பணயம் வைத்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதில் காந்தி, நேரு, சுபாஷ் சந்திர போஸ், பகத்சிங் என பல தலைவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். நாடு முழுக்க இருந்த பல தலைவர்கள் அவரவர் பகுதியில் கடுமையான போராட்டத்தை செய்ய தொடங்கினர். இதன் விளைவாக இந்தியர்கள் ஒற்றுமையாக இருக்க தொடங்கினர் என்று உணர்ந்த ஆங்கிலேய அரசு சுதந்திரம் வழங்குவது குறித்து சிந்திக்க தொடங்கினர். எனினும் இங்கிலாந்து அரசவை இந்த எண்ணத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை. தொடர் போராட்டங்கள், துப்பாக்கி சூடு, உயிரிழப்புகள், சிறைவாசம் என இந்தியா அடுத்த 100 ஆண்டுகள் படாத பாடுபட்டன. அதே சமயத்தில் 2ஆம் உலகப் போரில் இங்கிலாந்து பெரும் செல்வத்தை இழந்து நாடே கரையிழந்து காணப்பட்டது. அப்போதைய இங்கிலாந்து அரசவை கூட்டத்தில் இந்தியாவுக்கு சுதந்திரம் வழங்கிவிடலாம் என்று முடிவெடுக்கப்பட்டது. அனைவருக்கும் நன்றி. அஞ்சி அஞ்சி வாழ்ந்த காலம், மிஞ்சி பேசி மாய்ந்த சோகம், உயிர் விதையாய் இறுதி வரை நிலைத்த தியாகம், ரத்தமும் சதையுமாய் உறவிருந்து கதறிய கண்ணீர் கோலம், இவைகள் மொத்தத்திற்குமான முற்றுப்புள்ளி வீர சுதந்திரம். உரிமைகள் தொலைத்து உயிர் பல கொடுத்து போராடி கண்ட பெருவிழா நம் ஒவ்வொருக்குமான திருவிழா. எத்தனை எத்தனை தடியடிகள், எண்ணில் அடங்க கசேடிகள், இப்படித்தான் கழிந்தன பல நொடிகள். அதை நொறுக்கி கண்ட பொன்விடியல், உயிரி நிற்கும் இந்த சுதந்திர படையல். வரி மறுத்து மேலுடை வெறுத்து செக்கிழுத்து உயிர் சிதைத்து துயர் பல தாண்டி பெற்ற உயிர் தலைத்திற்கும் இந்த சுதந்திர பயிர். முன்னேற்றம் தியாகம் அறிவோம், அவர்களின்றி ஏது இந்த அளவிடற்காரிய ஆனந்தம். அவர்களால் இன்று தேசம் நமக்கு சொந்தம். அடிமை விலங்கினை பொடி பொடியாக்கிய வீரம் அவர்களுக்கு நெஞ்சை நிமித்தி அடிக்கும் ஒரு ராயல் சல்யூட். சுதந்திர பயிர். சுதந்திர பயிர் என்றால் என்ன? சுதந்திர பயிர் என்பது சுதந்திரம் என்ற விதை அல்லது சுதந்திரம் என்ற செடி என்று அர்த்தம். சுதந்திரத்தை ஒரு பயிரினை போல பாதுகாத்து வளர்த்து நிலைநாட்ட வேண்டும் என்பதை குறிக்கிறது. சுதந்திர பயிரை ஏன் விதித்தோம்? நாம் சுதந்திர காற்றை சுவாசிக்க, சுதந்திரமாக செயல்பட, சுதந்திரமாக சிந்திக்க, சுதந்திரமாக வாழ்வதற்கு நமது முன்னோர்கள் போராடி அடிமைப்பட்டு கிடந்த நம்மை ஆங்கிலேயர்களிடம் இருந்து சுதந்திரத்தை நமக்கு அளித்தனர். கண்ணீரோடு பெற்று தந்த சுதந்திரத்தை ஒரு பயிர் போல பேணி பாதுகாப்பது நம் அவசியமாகும். சுதந்திர பயிருக்கான விதைகளை பல்வேறு பாடல்கள் மூலம் கவிஞர் விதைத்துள்ளனர். மந்திர தந்திரத்தால் பெற்றதல்ல நம் சுதந்திரம், பல உயிர்களின் தியாகத்தினால் கிடைத்துள்ள நம் சுதந்திரம். அகிம்சை வளர்ந்த நாடு, ஆன்மீகம் வளர்ந்த நாடு, இயற்கை செழித்த நாடு, ஈகை நிறைந்த நாடு, உலகம் போற்றிய நாடு, ஊக்கம் உடைய நாடு என்னும் ஆடுவோமே பல்லு பாடுவோமே ஆனந்த சுதந்திரம் அடைந்து விட்டோம் என்று ஆடுவோமே பல்லு பாடுவோமே என்று பாரதியாரும் தண்ணீர் விட்டோர் வளர்த்தோம் சர்வேசா இப்பயிரை கண்ணீரால் காப்போம் போன்ற பாடல்களை எண்ணத்திலும் அறவழியில் நடத்தும். தேசிய கொடியை நெஞ்சில் சுமந்து அனைவரும் செல்வோம். வந்தே மாதரம். Slavery in India, when the thirst for freedom said, when does our love of slavery die? Let us orient to break its right we remind self. The main reason was that slavery in India is the lack of unity among Indians. The second reason was the resistance of the British. The British used many strategies to bring India under their control. The British had modern military weapons. The Indian kings did not have that much weaponry. The caste and religious that existed among Indians were advantage to the British. So they exploited Indians resources and brought them to their country. Due to this, Indians were enslaved for many years. Thank you to Independence Day. First, Indian people were not judged. There were differences in religion, caste and language. India does not have modern weapons or technology like the British. Something helped the British, thinking they would get more power. Many Indian people were not educated, so they did not understand what was happening. The British were clever. They used the divide and rule policy. Indian army were not strong enough to fight them. Some leaders trusted the British too much and were cheated. In the beginning, people did not have strong love for the nation. And finally, there were no great leaders to guide the people at first. Because of all these reasons, India became a slave country. But later, great freedom fighters stood up and got us freedom. Thank you to all. இந்தியாவிற்கு ஒற்றுமை இல்லாம இந்தியா மக்கள் ஒன்றாக இந்தியாவின் புதிதாக தொழில்நுட்பம் கூட சில மன்னர்கள் ஆங்கிலேயருக்கு உதவி செய்தார்கள். மக்களிடையே கல்வி அறிவு இல்லாமல் ஆங்கிலேயருக்கு சூழ்ச்சியை புரிந்து கொள்ள முடியவில்லை. நம் ராணுவம் பலவீனமாக இருந்தது. ஆரம்பத்தில் துணிச்சலான தலைவர்கள் இல்லாததே நம் வீரர் துணிச்சலான
August. We are celebrating is a national festival. National festival is proud to be an Indian. Thank you to all.